ரொம்ப சந்தோஷங்க. எங்க எல்லாருக்கும் பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமாம், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா நான் கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும். ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கும் மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் குடும்பத்தை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ளை எதையும் சொல்கிறாங்களே, என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கண்ணா. அதுக்கு என்ன, தனியாக பேசட்டுமே, நல்லது தானே. அவங்களுக்குள்ள என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது தானே. சிம்ரன், மாப்பிள்ளையை கூப்பிட்டு போய் பேசிட்டு வாமா. ஹாய். ஹாய்ங்க. உன் பேர் உண்மையிலே சிம்ரன் தானா? ஆமாங்க, எங்கள் அம்மா மாடலாக இருக்கட்டும்ன்ட்டு சிம்ரன் பேரே வச்சுட்டாங்க. ஐயோ, என்னெல்லாம் கேட்க போகிறாரு தெரியலையே, பயமாக இருக்கு. சரி, உங்களுக்கு இன்ஸ்டாவில் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க? என்ன யாரும் அதிகமாக ஃபாலோ பண்ணதில்லைங்க. அப்படி யாராவது ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு வைங்களா, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லவுனா அவன் அடித்து நொறுக்கி விடுவான். அதனால் என்னை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரி, அது இருக்கட்டு. ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்களா? அதில் எவ்வளோ ஃப்ரெண்ட் இருப்பாங்க? என்ன பேரில் ஐடி வச்சுருக்கீங்க? ஃபேஸ் பவுடர்லாம் போட தான் செய்வேங்க. நல்லா காஸ்ட்லியான ஃபேஸ் பவுடர் தான் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுப்பான். உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. ஃபேர் அண்ட் லவ்லிலாம் கூட எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டு தான் நல்லா ஜாமுன்னு இருப்பேன். நான் கேட்குற கேள்வி புரியாமல் பேசுகிறாளா, இல்லை நம்ம சொல்கிறதே இவளுக்கு தெரியலையா? ஐயோ, 2K கிட்ஸுன்னு தானே சொன்னாங்க. இவ பேசுகிறத பார்த்தா 80 கிட்ஸா 70 கிட்ஸு மாதிரிலாம் தெரியுது. ஆள் நல்லா மாடர்னாக தான் இருக்கா. ஒருவேளை காது எதுவும் கேட்காதா இருக்குமோ? சரி, கொஞ்சம் பக்கத்தில் போய் பேசுவோம். ஐயோ, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாவல, எனக்கு ஒரு மாதிரியில் இருக்கு. ஆமாம், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டு கூடலாம் நல்லா சாட்டிங்லாம் பண்ணுவீங்களா? எப்படி, எவ்வளோ ஃப்ரெண்டு இருப்பாங்க? வாட்செலாம் எங்கள் அண்ணன் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. 6 வாட்ச் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இன்னைக்கு தான் கட்ட மறந்துட்டேன். சாரிங்க, அடுத்த தடவைலாம் நான் அதை கேட்டுட்டு வந்துடுறேன்னு. செல்ஃபினாவது என்னன்னு தெரியுமா? செல்ஃபி எடுக்க தெரியுமா? எங்கள் அண்ணன் இன்னைக்கு தாங்க சொன்னான் செல்லி எடுக்கணும்னு. எடுத்தவொடனே சொல்கிறேன். பேர் மட்டும் நல்லா சிம்ரன் வச்சுக்கிட்டு 70s கிட்ஸு மாதிரி இருக்கா. பேசாமல் சரோஜா தேவின்னு வச்சுருக்கலாம். சிம்ரன் ஆன்லைன்னாலே என்னன்னு தெரியாது போல். செல்ஃபி தெரில, ஃபேஸ்புக் தெரில, வாட்ஸ்அப் தெரில, இன்ஸ்டாவே தெரில. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? ஐயையோ, தெரியாமல் மாட்டிக்க பார்த்தேன். நல்ல வேலை முன்னாடியே பேசணும்னு சொல்லி பேசியிருக்கேன். இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம கதை. இந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒருத்தி இருக்கானா, இதில் நமக்கு சரிப்பட்டு வருமா? ட்ரெஸ்ஸு நல்லா மாடர்னாக உடுத்திருக்கிறத பார்த்தா நமக்கேற்ற ஜோடியாக இருப்பா, நம்ம நினைக்கிற மாதிரியே இருப்பான்னு பார்த்தா இப்போ 70 கிட்ஸாலாம் இருக்கா. என்னங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு போயிட்டே இருக்கீங்க ஒன்றுமே சொல்லாமல்? ஆமாம், அப்படியே சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு புரிஞ்சு கிழிஞ்சிரும். எந்த காலத்தில் உள்ளவ இந்த காலத்தில் இருக்கா. ட்ரெஸ்ஸை மட்டும் நல்லா மாடர்னாக போட்டுக்க. பக்கா தான் நீ 2K கிட்ஸு, ஆனால் நீ பக்கா 70 கிட்ஸு. ஐயையோ, நீ எனக்கு செட் ஆக மாட்டேம்மா, ஆளை விடு. என்னங்க என்னங்க நில்லுங்க, என்னங்க சொல்றிய? என்ன சொல்லிட்டு போறாவ? 2K கிட்ஸுங்காவ, 70 கிட்ஸுங்காவ, இது என்னன்னே புரியலையே. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல.